அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டாளி பசங்க. என்னடா ரொம்ப சிரிப்பா வரேன்னு பாக்குறீங்களா? நம்ம இப்ப யாராவது உனக்கு என்னப்பா வேணும், என்ன வாங்கிட்டு வரணும் கேட்டு என்ன சொல்லுவோம், சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல, குச்சி மிட்டாய் எனக்கு குருவி ரொட்டி வாங்கிட்டு வாங்கன்னு. அப்படிதான் நான் நம்மளோட நண்பர், ரொம்ப ஒரு 6 இயர் நண்பர், அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒண்ணு வேணாப்பா, சும்மா குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கிட்டு வாங்கன்னு. சொன்ன மாதிரியே குச்சி மிட்டாய் எப்படி இருக்குன்னு பாக்குறோம், குருவி ரொட்டி. ஆமா, இந்த குருவி ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி உதன குருவி, இது குருவி ரொட்டி. இதெல்லாம் பாத்துருப்பீங்க தானே? நானும் பாத்திருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாமே. அதுமே பாத்துருக்கோம் தான். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, கேட்ட பொருள் கிடைச்சிச்சுன்னா இது என்னப்பா பெருசு, இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லாதீங்க. நம்ம கேட்டதை நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும், நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். குச்சி மிட்டாயிலே பாருங்கன்னா கண்ணு மூக்கு வாயிலா இருக்கு. கண்ணு வேற ஒண்ணு கொட்டி போச்சு. சூப்பரான குச்சி மிட்டாயே, ஜெல்லி மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, பொறுமையா சாப்பிடுவோம். இது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாமே 1, 2, 3 பிஸ்கெட் சாப்பிட்டுருப்போம். அப்புறமா பட்டாம்பூச்சி, குருவி, அது மாதிரி இருக்கும். இது யானை, இது குருவி. இதான் குருவி ரொட்டி. இந்த மாதிரியான உங்களுக்கு திடீர் சர்ப்ரைஸ், திடீர்னு இந்த மாதிரி நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணங்கள்லாம் இருக்கும். அப்படி யார் யார் உங்களை என்னென்னலாம் சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க, அப்படி நீங்க சாப்பிட்ட அபூர்வமான பொருட்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.